இது வரைக்கும் ஏதோ பிசிக்கலா இல்ல புத்திசாலித்தனத்தில் அப்படி ஒன்று பண்ணியிருந்தோம்னா ஆவியின் வழியில செய்வதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 2 பேர் காரை தள்ளிட்டு போறான்னு சொன்னேன், அது வந்து பிசிக்கலா பண்றது இல்லைங்க. இப்படி தள்ளிட்டு எதுக்கு போனோம், ஒரு கிரெயின் வண்டி கிண்டி வச்சு இழுத்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனத்தில் பண்றது. ஆனா ரியலா அதை புரிஞ்சுக்கிட்டு சாவியை போட்டீங்கன்னா அது ஸ்பிரிட்ல பண்ற ஒரு மேட்டரா இருக்கு. அது எப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நம்ம ஊர்ல உழைக்காம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. 8 மணி நேரம் பத்தாது பிரதர், 10 மணி நேரம், 10 மணி நேரம் பத்தாது, 15 மணி நேரம். அவ்வளோ பிசிக்கலா அவ்வளோ எஃபர்ட் போட்டும் சில மேட்ரு கையில வரமாட்டேன். லைக் பீட்டர், அவன் வந்து உழைக்காத ஆள் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு மீனவன்னா, மீன் கிடைக்காத போதும் அடுத்த நாளுக்காக வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தவன். ஏழைகள் பணத்துக்காக வேலை செய்கிறார்கள், ஆனால் தேவனுடைய செல்வ கோட்பாட்டை ஒருவர் புரிந்து கொண்டால் பணம் அவருக்காக வேலை செய்யும். கல் உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு அதே தினக்கூலி தான். இன்ஜினியருக்கு அவரை விட எத்தனையோ மடங்கு கூட. இவர் உடம்ப மட்டும் யூஸ் பண்ணாரு, இவர் அறிவையும் யூஸ் பண்ணாரு, அதனால கொஞ்சம் மடங்கு கூட. ஆனா நான் இப்ப சொல்றது ஆவிலிருந்து செய்ய ஆரம்பிக்கிறது அதை விட 1000 மடங்கு உங்களை செல்வந்தர்களாக மாற்றும். I am talking about the spiritual way, the spiritual way, the biblical way, the God's way. You are a spirit being. நான் சொன்னல, ஒரு சரீரம் விட்டு அது விலகணும்னே அது என்ன சரீரம் என்ன பண்ணுது, விழுது. அது மாதிரி நீங்க விசிபிளா பாக்குற எல்லாத்துக்கு பின்னாடியும் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மேட்டர் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இந்த பொருள் உலகத்தை நீங்கள் ஆள முடியும். ஸ்பிரிச்சுவல் எல்லாரும் சொல்றது என்னன்னா, சும்மா கை தட்டிட்டு ஏதோ சாமி கும்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் நினைச்சுக்கிறாங்க. இல்ல ஸ்பிரிச்சுவல்னா இந்த உலகத்தையே நீங்க ஆள ஆரம்பிப்பீங்க. உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் growth அடையும் போது, உண்மையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் போது நீங்க விரும்பினதெல்லாம் அடைகிற ஆளா இருப்பீங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் முடிக்கிற ஆளா இருப்பீங்க. உண்மையான ஸ்பிரிச்சுவல் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், உங்கள் மனது, உங்கள் பொருளாதாரம் எல்லாத்துலயும் உங்களை வாழ்ந்திருக்க வைக்கும். உங்க மூலம் கொஞ்சம் பேரை வாழ வைக்கும். அதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கு. இவன் ஒரு மீனவன், இரவு முழுவதும் வலைய போட்டு மீனுக்காக அவன் எத்தனையோ முயற்சி எடுக்கிறான், எஃபோர்ட்டை போட்டான், ஆனா மீனே வரல. அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டானே, அப்போ அந்த மீன் எங்க இருந்துச்சு? அதே கடல்ல தான் இருக்கு. ஆனா இப்போ வலைய போட்டா அதுக்குள்ள என்ன வருது? மீன் வருது. நான் சொல்றேன், உழைப்பை போட்டிருக்கிறோம், அது ஒரு லெவல்ல வேலை செய்யுது, இன்னொரு லெவல்ல வேலை செய்யவே மாட்டேன். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறோம், அது ஒரு லெவலுக்கு வேலை செய்து இன்னொரு லெவலுக்கு வேலை செய்ய மாட்டேன். ஆனா இப்போ இன்னொரு ரெல்ம்ல இருந்து இவன் ஆப்ரேட் ஆகுறான், இன்னொரு ரெல்ம்ல இருந்து இவன் வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பிடிக்காத மீனை பிடிச்சான். சிருஷ்டிகரும் இணைஞ்சா இந்த உலகத்துல எல்லா வேலையும் எப்படி முடியும் என்கிற ரகசியத்தை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. தேவனும் மனிதனும் கூட்டாய் நின்றால் அவனுக்கு முன்னாடி அகிலமே அடிபணியும் என்கிற ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஐஸ்வர்யத்துக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க படிக்கிறதும் வேலைக்கு போறது மட்டும் தானே சம்பந்தமா இருக்கணும். இதுல ஏன் இதை கொண்டு இடையில ஏங்க இதை வைக்கிறாங்க? நிறைய பேருக்கு அதான் கொஞ்சம் புத்திசாலியானோடனே இவ்வளவு எண்ணங்கள்லாம் வருது. கரெக்ட் தான், ஆனா அப்படி கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல்னா நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம், 3 முறை சொல்லுவோம். ஆனா ஸ்பிரிச்சுவல்ங்கிறது சும்மா கிடையாது. ராஜா மாதிரி இந்த பூமியில உங்களை வாழ வைக்கிற ஒரு பலத்தை அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். கடவுள் மனுஷனை படைச்ச உடனே ஈவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள கடவுள் கூட்டு போனார். கடவுளின் உதவி, அவரை பற்றிய அறிவு, அவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் என்றால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நபராக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிகப்பெரிய தொழில் அதிபராக, பண உலகத்தை ஆளுபவர்களாக தேவன் உங்களை உண்டாக்க வல்லவர். கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய தொடுதலும் உங்க வாழ்க்கையில என்டர் ஆகும்போது என்ன நடக்கும்னா, வாழ்நாள்ல பார்க்காத ஒரு வெற்றியை, வாழ்நாள்ல பார்க்காத ஒரு பண பெருக்கத்தை அவர் உங்க வாழ்க்கையில பார்க்க வைப்பார். ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறதே செழிப்புக்கான துவக்கமா இருக்குது. ஆமென். ஸோ இன்னைக்கு நான் சில விஷயங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எவ்வளோ எனக்கு பேச முடியும்னு தெரில, ஆனால் எவ்வளோ பேச முடியுதோ அவ்வளோ பேச விரும்புகிறேன். நம்ம இந்திய தேசத்துக்கு
எத்தனையோ சுவிசேஷம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு சுவிசேஷம் நம்ம இந்திய தேச மக்களுக்கு தேவைப்படுது. அது வந்து ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். ஆமென். சிலர் என்னங்க காஸ்பலே ப்ராஸ்பெரிட்டியாங்காங்க. ஆமாம், காஸ்பலே ப்ராஸ்பெரிட்டி தான். ஏன்னா ப்ராஸ்பெரிட்டினா இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. செழிப்பு என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. செழிப்பு என்பது ஒரு மனிதன் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதும் செழிப்பு தான். அவன் வந்து குடும்ப உறவுகளில் நல்லா இருக்கிறது ஒரு செழிப்பு தான். சரீரத்தில் நோய் பலகீனம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு செழிப்பு தான். அநேகருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுவும் செழிப்பு தான். ஆமென். அதனால் இந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்தை வேதாகமம் சொல்லுகிறது. அதை நம்ம ஊர் மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். வேறு எத்தனையோ காரியங்கள் சொன்னாலும் என்னை கேட்டால் ஜாகிரபிக்கல் காஸ்பல்னு ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒரு சுவிசேஷம் இருக்குதுங்க. உங்களால் நம்ப முடியுதான்னு தெரில. ஏன்னா வேதமே சுவிசேஷத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லலை. காஸ்பலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேதம் என்ன பண்ணுது, ப்ரெசன்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா குருடருக்கு என்னது, பார்வை. கரெக்டா? குருடருக்கு எதை சுவிசேஷமாக சொல்லுது, பார்வை. முடவருக்கு என்னது, எது சுவிசேஷமாக இருக்க முடியும், நடக்க முடியும். சிறைப்பட்டவர்களுக்கு என்னது, விடுதலை. விடுதலை. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் பதிலாக இருக்குது. தரித்திரத்தில் இருக்கிற மக்களுக்கு எது பதில்னா தேவனுடைய இந்த செழிப்பு. அதாவது தரித்திரராக இருக்கிற நீ செழிக்க முடியுங்கிறது தான் காஸ்பலாக இருக்கிறது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரெடியாக இருந்துக்கோங்க. இதுவரை வராத ஒரு செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இதுவரை வராத சம் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்குள்ளே வரும். என்னங்க இது இப்படி பேசிகிட்டே இருக்கிறாரு, அப்படி வந்துருமா அப்படின்ட்டு. பேசுவதின் மூலம்தான் கடவுள் உலகங்களே படைத்திருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆமென். நம்ம ஏதோ பேசுறது சாதாரணமான விஷயம் இல்லை. பேசுறது வெறும் பேச்சு கிடையாது. இயேசு சொன்னார், நான் சொல்லி இந்த வார்த்தைகள் ஆவியாயும் அது ஜீவனுமாயும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வார்த்தை வெறும் வார்த்தை இல்லைங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது வெறும் வார்த்தை வரல. வெறும் வார்த்தையாக மட்டும் இருந்திருந்தா இவ்வளோ ஃபீட்பேக் வந்திருக்க முடியாது. வெறும் வார்த்தையாக மட்டும் இருந்திருந்தா என் கடன் மாறிச்சு, என் தொழிலில் செழிப்பு வந்துச்சு, என்னுடைய ஃபினான்ஸே மாறிச்சுன்னு சொல்லியிருக்கவே முடியாது. வார்த்தை ஆவியாய் மாறி அது ஜீவனாய் மாறுகிறதுனால தான் இவ்வளோ டெஸ்டமனி வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு போதனையை கேட்டுட்டு ஒரு 4 கோட்பாடை அன்றைக்கி கேட்டுட்டு போகிறேன் அப்படி கிடையாது. நீங்கள் கேட்குறது தேவனுடைய வார்த்தை, அனாயிண்டட் வேர்ட். ஆமென். எல்லாரும் மேலே கை வைக்கிறது ஒரு தொடுதல் தான். ஆனால் எல்லாரும் அப்படி தொடுறது சேமாக இருக்க போகிறது இல்லை. எல்லாரும் பேசுகிறாங்க தான், ஆனால் எல்லாரும் பேசுகிறதும் சேமாக இருக்க போகிறது இல்லை. ஒரு வண்டி ரொம்ப நேரம் ஓடாமல் இருக்குது. ஒருத்தன் வந்து ஒரு சுற்றியில் வச்சு தட்டி தட்டி பார்க்குறான். நாள் முழுவதும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சரியாக இதான மாதிரி தெரில. உள்ளெல்லாம் தட்டி தட்டி பார்த்தார், ஒன்றும் ஆகலை. ஒருத்தர் வந்தார். அவர் வந்து லைட்டாக ஒரே ஒரு தட்டு தான் தட்டினார், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு நபர். நான் சொல்கிறேன், எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம், ஆனால் எல்லா வார்த்தையும் சேம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை வித்தியாசத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த மாலையில் நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு அனாயிண்டட் வேர்டை நீங்கள் கேட்குறீங்க, ஒரு அனாயிண்டிங் கீழே நிற்கிறீங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூஸை கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ஆமென். நீங்கள் நம்புங்க. முதல்ல உங்களுக்குள்ளே இதை நீங்கள் போட்டுருங்க. என்ன போட்டிருக்கேன்னா, என்னென்னமோ தெரில, இன்னையிலிருந்து என் பொருளாதாரம் மாறப்போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என்னமோ தெரில, இன்னையிலிருந்து என் பொருளாதாரம் மாறப்போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், நான் பொருளாதாரம் மாறப்போகுதுன்னு வருது பாருங்கள். இது வந்து எனக்கு வருதுங்கன்ட்டுல, உங்களுக்கு வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆமென். சில பேருக்கு இது புதுசாக இருக்கும். என்னங்க பேசிகிட்டே இருக்கும்போது கோல்டு, பேசிகிட்டே இருக்கும்போது ஆஃபரிங்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, கேட்டால் கூட ஜனங்க கொடுக்க மாட்டாங்களே. இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னா, இங்கே தங்கம் கொட்டும் பாருங்கள். கண்காண கோல்டெல்லாம் கொட்டும். அப்படிலாம் சும்மா கொட்டாது. எப்படி கொட்டும்னா, அதுக்குன்னு ஒரு அனாயிண்டிங்கும் அதுக்குன்னு ஒரு வேர்டும் இருந்தால் தான் அது வர ஆரம்பிக்கும். ஆமென். வழக்கமான ஏதோ ஒரு போதனை அப்படிங்கிறத தாண்டி எல்லாம் சொல்லுங்கள், அனாயிண்டிங்.
எல்லாம் சொல்லுங்க அனாயிண்டிங். ஆமென். ஸோ அப்போ ஒரு அனாயிண்டிங் நிறைஞ்ச ஒரு வேர்டை, ஒரு டீச்சிங்ஸை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறது என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா, ரொம்ப நாள் அவங்க மேலே இருக்கிற அந்த நுகத்தை அது உடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். நுகங்கிறது என்ன? உங்களை எலும்பு விடாமல் உங்கள் கழுத்தில் ரொம்ப நாள் அவங்கள போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, என்னமோ தெரிலங்க அப்படியே இருக்குது, ஒரு கட்டமாக இருக்குது, என்னால் பொருளாதாரத்தில் எழும்பவே முடியலைன்ட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் உடைக்கிற ஒரு அபிஷேகம். ஆமென். இது நான் உங்கள் மேலே கை வைக்க போகிறேன், உங்களுக்காக ஜோம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக கை வைக்கலாம், ஜோம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே வருதுன்னு சொல்கிறேன் நான். ஆமென். இந்த இடத்துல நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு செஷனும், ஒவ்வொரு டீச்சிங்ஸ்லையும் நீங்கள் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே நீங்கள் உணர முடியும், அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். உங்களை விட்டு அந்த தரித்திர ஆவி, அது ஆவின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அது அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி அது ஓடுன்னு ஓட போகுது உங்கள் வாழ்க்கையை விட்டு. ஆமென். I rebuke the spirit of poverty in this place. இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் சரி, இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என்னமோ தெரிலங்க, ஒரு செழிப்பே வரல, என்ன ஆனாலும் ஒரு தடையாகவே இருக்குதுன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் இன்றைக்கி அது நீங்குது. அது உடைக்கிறதுக்கு தான் உங்களை இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை லேசாக இன்றைக்கி அப்படியே கரெக்ட் பண்ணி உங்களை அனுப்ப போகிறார். ஆமென். அந்த நம்பிக்கையோடு இந்த போதனையை கேளுங்க. இதை நான் எல்லா விஷயத்தையும் நான் கேரண்டி பண்ணி பேச மாட்டேன். இங்கே சபைக்கு வர்ற மக்களுக்கு தெரியும், நான் ஏதாவது ஒன்றை அழுத்தி சொன்னேன்னா, ஒரு தெளிவு இருந்தாலும் அதில் ஒரு உண்மையான விஷயம் இருந்தால் தான் அவ்வளோ அழுத்தி சொல்லுவேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஆமென். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட், இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து இதை சொல்லும்படி நான் ரொம்ப ஆழமாக உணர்றேன். உங்கள் ஃபைனான்ஸ் வேறு லெவலில் மாறப்போகுது, உங்கள் பொருளாதாரம் வேறு லெவலில் மாறப்போகுது. இதுவரை வராத ஒரு செழிப்பு, இதுவரை வராத சில முன்னேற்றம், இதுவரை வராத சில உயர்வுகள், இதுவரை வராத சில திருப்பங்களை தேவன் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். தேவ ஆவியானவர் அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறார். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், கல்லறைக்கு முன்னாடி நின்றுட்டு லாசருவே வாணி எல்லாரும் கூப்பிட்டாலும் லாசர் வந்துட மாட்டான். லாசருவே வெளியே வாங்கிறது ஒரு வேர்டு தான். போய் நின்று லாசருவே வெளியே வான்னு சொல்லுங்கள், வர மாட்டான். ஆனால் இயேசு சொல்லும்போது அவன் எழுப்பி வந்தான். ஏன்னா அதான் அனாயிண்டிங், அதான் ஆவியானுடைய செயல். அப்போ இந்த இடத்துல நின்றுட்டு என்னத்தையும் நீங்கள் கேட்கல. இந்த இடத்துல நின்று நான் சொல்கிறேன், பணமே வா, பணமே வா. Money come to me in a miraculous way. Amen. எல்லாம் சொல்லுங்க, பணமே வா. சொல்லுங்க பார்க்கலாம், பணமே வா. Money come to me in a miraculous way. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், money come to me in a miraculous way. Amen. நான் சொல்றேன், இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த தினமும் சொல்ல போறீங்க. Hallelujah. Money come to me in a miraculous way. சில கேட்கலாம், என்னங்க வாயை திறந்து பணமே வானா பணம் வந்துருமா? அது எப்படி அப்படி சொன்னா எப்படி வரும்? நான் சொல்றேன், செத்த ஒருத்தனை வான்னார் வந்துட்டான். ஏன்னா இந்த உலகம் வார்த்தையின் உலகமா இருக்கிறது. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, the world the framed by the word of God. இந்த உலகம் கடவுளின் வார்த்தையால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வார்த்தையால் தான் கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறதுனால வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கும் கடவுள் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு தராரு, அவருடைய ஆவியை உங்கள் மேலே தராரு. அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்களுக்கான ஒரு உலகத்தை உங்களால் சிருஷ்டிக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வேர்ல்ட், பிஸ்னஸ் வேர்ல்ட். ஆமென். மணி வேர்ல்ட். ஆமென். நீங்கள் எதை உருவாக்கணுமோ அதை உருவாக்க முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் இன்னைக்கு உங்கள் மேலே வச்சு அவர் உங்களை அனுப்ப போகிறார். ஆமென். வெறும் வார்த்தையை மட்டுமல்ல, ஒரு அபிஷேகத்தையும் அவர் உங்கள் மேலே வச்சு அவர் உங்களை அனுப்ப போகிறார். ஒரு சிலர்லாம் ரேடிக்கலான ஷிஃப்டை பார்க்க போகிறீங்க, சிலர் அப்படியே ஒரு க்ரோத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் சொல்கிறேன், சம்திங் சேஞ்ச். ஏதோ ஒரு இன்ச்சாவது நீங்கள் நகலன்னா என்கிட்ட கேளுங்க.
ஒரு இன்ச்சாவது உங்க ஃபைனான்ஸ்ல எதுவுமே மூவ் ஆகலைன்னு என்கிட்ட கேளுங்க. லார்ட், ஐ ஸ்பீக், ஐ ரிலீஸ் இன் திஸ் பிளேஸ் த ப்ராஸ்பெரிட்டி அனாயிண்டிங். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்கள் மேல அதை நான் ரிலீஸ் பண்றேன். இதுவரைக்கும் பொருளாதார ரீதியாக அவங்க மேல இருக்கிற சாபத்தை இன்னைக்கே நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. through the blood of Jesus I cancel every poverty mentality, every poverty spirit in this place. Hallelujah. I rebuke it. எப்படி வியாதியை சுகமாகுன்னு பேசும்போது வியாதி சுகமாதோ, அது மாதிரி தரித்திரம் நீங்குன்னு சொன்னா தரித்திரம் நீங்கும். ஆமென். தரித்திரம் நீங்குன்னா தரித்திரம் நீங்கும். ஆண்டவரே இதை கற்றுத்தராரு. எப்படிங்க இப்படிலாம் பேசுனா என்ன ஆகுமா? ஆகும். கடவுளை போல தான் கடவுள் உங்களை படைச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கடவுள் மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறீங்க. கமான் ஸ்பீக். கடவுள் மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய பிள்ளை, அவருடைய சாயல் நீங்க. I tell you my friend, you are the image of God. நான் இந்த இடத்துல எனக்கு ஏதோ சக்தி இருக்குங்கிறதுக்கு உங்களை கொண்டு வரல. உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றதுக்காக உங்களை வர வச்சிருக்கிறேன் நான். You are the image of God. You are the likeness of God. நமக்கு இதெல்லாம் தெரியல. நம்ம மாடு மாதிரி உழைக்க தெரியுது. மாங்க நல்லா போட்டு ஒன்றுமே இல்லை பிரதர், டயர்டாயிட்டேன் பிரதர் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. we are a spirit being. நாம் ஒரு ஆவிக்குரியவர்கள் என்பது நமக்கு தெரியல. நாம் ஆவிக்குரிய நிலையில் நின்று சரீர பிரகாரமாக செயலாற்ற வேண்டும். ஆமென். நான் சொல்கிற ஒவ்வொன்றும் கீ பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது அந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கடவுளுடைய சாயல். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் a spirit being. நல்லா சொல்லுங்க, ஐ எம் a spirit being. இப்போ நீங்கள் பாருங்களேன், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஆனால் முன்னேறவே மாட்டேங்காங்க. நம்ம ஊரில் உழைக்காமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சோம்பேறிகள் சில பேர் இருக்கிறாங்க, அதை பற்றி நான் பேசல. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. 8 மணி நேரம் பத்தாது பிரதர், 10 மணி நேரம், 10 மணி நேரம் பத்தாது, 15 மணி நேரம், 20 மணி நேரம்லாம் உழைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எப்போ தூங்குறாங்க, எப்போ எந்திக்கிறாங்கன்னு தெரில, அவ்வளோ உழைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஃபிசிக்கலாக அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. அப்போ அவ்வளோ ஃபிசிக்கலாக அவ்வளோ எஃபர்ட் போட்டும் சில மேட்ரு கையில் வரமாட்டுக்கு, சில காரியம் கையில் வரமாட்டுக்கு. லைக் பீட்டர், அவன் உழைக்காத ஆள் கிடையாது. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, எப்படிப்பட்ட ஒரு மீனவன்னா, மீன் கிடைக்காத போதும் அடுத்த நாளுக்காக வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தவன். இன்னைக்கு கிடைக்கல, ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு பிடிக்க போகணும், வலையை சரி பண்ணுவோன்னு வலையை பழுது பார்த்துக்கிட்டு இருந்தான். அலசி கொண்டிருந்தான் தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அதை பழுது பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதில் சிலது இதாக இருந்திருக்கும், சில சிக்கல்கள் இருக்கும். எடுத்து போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறான். எதுக்கு? அடுத்த நாள் மீன் பிடிக்கிறதுக்காக. நான் சொல்லட்டுமா, இப்போ கூட இந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய பேர் 80% இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறதே உங்கள் வலை பழுது பார்க்கப்படுறதுக்கு தான். இதுக்கப்புறம் நீங்கள் போடுற கேட்ச் வேற லெவலில் இருக்க போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் போடுற அந்த இது வேற லெவலில் இருக்க போகுது. உங்கள் நெட்டை இன்னைக்கு ரொம்ப அழகா பழுது பார்க்கறதுக்கு கடவுள் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஆமென். அவன் அந்த மாதிரி ஆள், உழைக்காத ஆள் கிடையாது. அவன் அற்புதமான ஒரு ஆள். ஆனால் அவன் போடுறான். அவன் ஜீசஸ் கிட்ட சொன்னதே என்னன்னா, நான் ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. என்னங்க இது எப்படி இருக்கும் பாருங்க. நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு எதுவும் கிடைக்கலன்னா அது வேற. ஆனால் எஃபோர்ட் எவ்வளோ போட்டிருக்கிறான்? ரா முழுவதும். எல்லாம் சொல்லுங்க, ரா முழுவதும். சும்மா கிடையாது, ஹார்ட் ஒர்க். கடினமான ஒரு உழைப்பை அவன் அதில் போட்டிருக்கிறான். கடினமான ஒரு பிரயாசத்தை அவன் அதில் போட்டிருக்கிறான். கடினமான ஒரு முயற்சி அவன் போட்டிருக்கிறான். எப்போவுமே யார் டயர்டாவாங்கன்னா உழைக்காத ஆள் கிடையாது, ரொம்ப உழைச்சாலும் தான் டயர்டாவாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த படிக்காத பசங்கள்லாம் ஒன்றும் எக்ஸாமில் இந்த ரிசல்ட்லாம் வரும் பார்த்துங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. அவன் ரொம்ப சிரித்து தான் இருப்பான். நல்லா படித்த பையன் தான் ரொம்ப என்ன தெரில அப்படின்ட்டு. அவனுக்கு 2 மார்க் கம்மியாக வந்தால் வருத்தப்பட்டு இருப்பான். 100 வரும்னு நினச்சேன், 98 தான் வந்திருக்குன்ட்டு. அவனுக்கு மொத்தமே 2 தான் வந்திருக்கும். அவன் ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த 2 மார்க் எப்படி வந்துன்னு தெரில பிரதர் அப்படிமா.
இந்த 2 மார்க்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே, இதுவே நான் ஆச்சரியமாக இருக்குதேம்மா. எப்போவுமே ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கலைன்னா பெயின் இருக்குது, ஒரு வலி இருக்குது. மற்றவங்களுக்கு அது இருக்காது. மற்றவங்க வந்து சும்மா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதனால் அவங்கள பார்க்காதீங்க. இப்போ இவன் பிரயாசப்பட்ட ஒரு ஆள், உழைக்காத கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சோம்பேறியாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவர்கள் செழிப்பை பற்றி சிந்திக்க கூட கூடாது. செழிப்பை பற்றி சிந்திக்கிறது என்ன? போன சண்டே சொன்னேன் நான், வேலை செய்ய மனதில்லாதவன், கடவுள் வந்து ரொம்ப சிம்பிள். வேலைக்கு போக இஷ்டம் இல்லையா? ஆமாம் இஷ்டம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாளிலேருந்து சாப்பிடாத அப்படின்ட்டார். வேலை இல்லாதவன் இல்லை, சில காரணங்களால் சிலருக்கு வேலை இல்லாமல் இருக்கும். அப்படி சொல்ல, வேலை இல்லாதவன்லாம் சாப்பிடாது அப்படி சொல்ல. அப்படின்னா லாக்டவுன் டைம் நம்ம யாருமே சாப்பிட முடியாது. என்ன உங்களுக்கு லாக்டவுன் டைம் தான் நிறைய பேர் சாப்பிட்டு வலதுபுறம் இடதுபுறம்லாம் பெருகிட்டாங்க. கடவுள் இந்த லாக்டவுன்லேயும் எங்களுக்கு பெருக்கத்தை கொடுத்தார், வி பிலீவ் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது நிறைய பேருக்கு. கவனிங்க, வேலை செய்ய மனது இல்லாதவன் சாப்பிடாது இருக்க கடவன். மனசு அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா நாம் உயர்றதை பற்றியோ செழிக்கிறத பற்றியோ யோசிக்கவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது, சோம்பேறி விரும்பியும் ஒன்றையும் பெறான். அவன் விரும்புவான், ஆனால் எதுவுமே அவன் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். அவன் ஆசையெல்லாம் நிராசையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க, அதுவும் செழிப்புக்கு எதிரான பேசுகிற ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பீங்கன்னா முதல்ல அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஆசையை படக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதான் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், ஆசை ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து பைபிளில் வந்து ஒரு வசனம் சொன்னார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அந்த வசனம் தான் சொன்னார். இது சொல்லி தான் நிறைய பேரை ஏழையாக்கிட்டாங்க. நான் சொன்னேன், அது வந்து என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் முழுசாக என்ன பண்ணுங்க, படித்து பாருங்கள். தேவனை ஆதாரமாய் கொள்ளாமல் பணத்தை ஆதாரமாய் கொள்கிறவர்களுக்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி பைபிளில் இன்னொரு போர்ஷனில் இருக்குது, வாசித்திருக்கீங்களா? இல்லை போட்டிருக்குது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எல்லாம் சொல்லுங்கள், பணமோ எல்லாவற்றுக்கும். இப்போ எப்படி இந்த கான்ஃபரன்ஸ்க்கு எப்படி வந்தீங்க? எப்படி ஃபீஸ் கட்டினீங்க? திருப்பி எப்படி போக போகிறீங்க? அது உங்களுக்கு உதவுது. அது உங்களுக்கு உதவுறதுக்காகவே கடவுள் வச்சிருக்கிறார். நான் போ சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், சில நேரம் நான் மறந்துடுவேன், அதனால் இப்போவுமே சொல்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், காட் இஸ் மை மாஸ்டர், மணி இஸ் மை சர்வெண்ட். நல்லா சொல்லுங்கள், காட் இஸ் மை மாஸ்டர், மணி இஸ் மை சர்வெண்ட். கடவுள் என் எஜமானனாக இருக்கிறார். கடவுள் உங்களுக்கு எஜமானராக இருந்தால் பணம் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கும். ஏழைகள் பணத்துக்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய செல்வ கோட்பாட்டை ஒருவர் புரிந்து கொண்டால் பணம் அவருக்காக வேலை செய்யும். எல்லாம் சொல்லுங்க, பணமே வேலைக்காரனே எனக்காக வேலை செய். இதெல்லாம் எப்படி வரும்னா, இந்த புரிந்து கொள்ளுதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்னா, நீங்கள் ஒரு ஸ்பிரிட் பீயிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன். பைபிள் வந்து உங்களை குறித்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்கு. வெற்றிக்காக எல்லாரும் சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, உன்னை அறிந்து கொள் அப்படி சொல்லுவாங்க. நோ தி செல்ஃப், உன்னை நீ அறிவாய், அது சொல்கிறாங்க. சாக்ரட்டிஸ் சொன்னதாக சொல்கிறாங்க. வேதாகமத்துலேயும் அது நிறைய சொல்லப்பட்டிருக்குது. உன்னை நீ அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் யாருன்னா, நீங்கள் வந்து யாராக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆவி மனிதனாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. நீங்கள் இந்த சரீரத்தில் வாழ்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், I am a spirit, I have a mind, I am live in this body. I tell you my friend, you are not a body. நீங்கள் இந்த உடம்பு கிடையாது. நீங்கள் ஒரு ஆவி மனிதனாக இருக்கிறீர்கள். இதுக்கும் பொருள் உலகுக்கும் இதுக்கும் தொழில் வெற்றிக்கும் சம்மந்தம் இருக்குன்னா ரொம்ப சம்மந்தம் இருக்குது. நம்ம வெறும் ஃபிசிக்கலாகவே எல்லாத்தையும் பார்த்துடுறோம். நமக்கு ரூட் என்னங்கிறது தெரியவே மாட்டுக்கு.
ரூட் தெரிஞ்சதுனா தான் ஃபிசிக்கலாக சில விஷயத்த நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டையே கிரியேட் பண்ணது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொல்கிறேன், இன்விசிபிள் வேர்ல்ட் கிரியேட் த விசிபிள் வேர்ல்ட். காணக்கூடாத இந்த உலகம், காணக்கூடாத ஒன்றுதான் காணக்கூடியதை உருவாக்கி வைத்திருக்கிறது. ஒரு மனுஷன் நிற்கிறான், அவனை விட்டு உயிர் போயிடுது. நிற்கிற மனுஷன் என்ன பண்ணுறான்? பொத்துன்னு விழுந்துட்டான். எப்படி விழுந்தான்? அப்போ இவ்வளோ நேரம் அவனை நிற்க வச்சுட்டு இருந்தது எது? அவனுக்குள்ளே ஒன்று இருந்திருக்குது, அதை நீங்கள் பார்க்கல. அதுதான் அவனை என்ன பண்ணுச்சு? நிற்க வச்சுச்சு. இப்போ அந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது? அழிய ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் எப்படி வந்தது? அந்த உள்ளே இருக்கிறது, உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது வெளியே போனோடனே அந்த ஆள், நிற்கிற ஆள் விழுந்துட்டார். அப்போ அந்த ஆள் அது வரைக்கும் நிறுத்தி வச்சது எது? பார்க்க முடியாத ஒன்று. எல்லாம் சொல்லுங்கள், பார்க்க முடியாத ஒன்று. இப்போ அது அழியுது. ஏன் அழியுது? இவ்வளோ நாள் அழியலை, ஆனால் இப்போ அழியுது. ஏன்? பார்க்க முடியாத ஏதோ ஒன்று அந்த சரீரத்தை விட்டு என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. இப்போ அந்த பாடி என்ன பண்ணுது? அழியுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கு ஃபிசிக்கலாக நிலை நிற்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஆவிக்குரிய ஒன்று இருக்கிறது. இது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் இந்த மாங்குன்னு போட்டு அடிக்கிறதுனால வர்ற செல்வத்தை இல்லை, ஸ்பிரிட் லெவல்ல இருந்து வருகிற செல்வத்தை, செழிப்பை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். இப்போ இவன் மாங்குன்னு உழைச்சான். ஒருத்தர் சொல்றார், மாடு மாதிரி உழைச்சேன் பிரதர், ஆனால் கூட நான் முன்னேறல. நான் எப்போவுமே சொல்கிறது தான், எந்த மாடு முன்னேறி இருக்கு? மாடுகள் பாருங்க, மாடு மாதிரி உழைச்சேன். உன்னை மாடு மாதிரி படைக்கல கடவுள், உங்களை அவரை மாதிரி படைச்சிருக்கிறார். உங்களை தேவனை போல செயல்பட சொன்னா மாடு மாதிரி செயல்படுற. மாடு மாதிரி உழைச்சங்க. அந்த மனுஷன் மாடா உழைப்பார், ஓடா தெய்வார். இதெல்லாம் எங்கேயோ ஒரு ஃபால்ஸ் இமேஜஸ் உள்ள விழுந்து கிடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சேமிப்பு பற்றி சொல்கிற போது சொல்கிறாங்க பாருங்க, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன். எப்படி? குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன். நான் சொன்னேன், பைபிளில் போட்டிருக்குது, அவைகள் விதைப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. இவங்க சும்மா இவங்களா அதாவது தேவதூசணம் சொல்லக்கூடாது. அது பாட்டுக்கு பாடிட்டு இருக்கு. நாளைக்கு எவனாவது வடையை வைப்பான், நம்ம சாப்பிடுவோன்னு போயிட்டு இருக்குது. அது குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன், மாடு மாதிரி உழைச்சேன். இதுக்கெல்லாம் கடவுள் உங்களை கூப்பிடல. கடவுள் உங்களை இந்த பூமியில் இன்னொரு கடவுளா வாழ அவர் உங்களை படைச்சிருக்கிறார். யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங், யூ ஆர் அ காட் மேன். ஆமென். இந்த அடையாளம் கரெக்டாக தெரியணும். அடையாளம் தெரிஞ்சாதான் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நோ யுவர் ஐடென்டிட்டி, ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். நீங்க யார், உங்களுடைய நெஜம் என்ன என்பது உங்களுக்கு தெரியணும். உங்க நெஜம் விளங்குச்சுன்னா நீங்க செயல்படுற விதமே வேற மாதிரி இருக்கும். உங்களை நீங்க என்னவாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் பலன்களை வாழ்க்கையில் பார்க்கிறீர்கள். நான் சொன்னது புரிஞ்சா? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் பா. அதான் பார்த்தீங்களா, எதுக்கு ஃபீஸ் கட்டி வர சொல்கிறேன்? அவங்களாம் இவ்வளோ அழகாக கவனிப்பாங்க. கெட்டாத ஆள் அங்கனே உட்காந்துருக்கும், ஒன்றும் மண்டைக்குள்ளே போகுது. விளங்குச்சா? நல்லா கவனிங்க. அப்படி பிடிச்சிங்க பாருங்க. உங்களை நீங்கள் யாராக எண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்ககிட்ட இருந்த ஆற்றல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட். இதை வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, எப்படி சொல்கிறாரு ஆண்டவர்னா, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As a man thinketh, so is he. As a man thinks in his heart, so is he. ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆவி மனிதன், நீங்கள் ஒரு தேவ படைப்பு, அவர் சாயல்லே நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா லேசாக பண்ணால் கூட இங்கே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. பிரயாசப்படாதவங்களை பற்றி நம்ம பேசவே இல்லை. நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்?
முழுவதும் பிரயாசப்பட்டேன். ஜீசஸ் கிட்ட கேட்குறான், ஹூ இஸ் ஜீசஸ்? காட் இன் த ஃப்ளஷ். கடவுள் மனுஷனாக வந்திருக்கிறார். இப்போ அவர்கிட்ட ஒரு மீனவன், ஒரு செம்படவன், அவன் கேட்குறான், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நாங்கள் டீம் ஒர்க்கு, நான் கிடையாது, டீம் ஒர்க். பட் இட்ஸ் நாட் ட்ரீம் ஒர்க். எல்லாமே பண்ணி பார்த்தோம், குழுவாக செயல்பட்டும் எங்கள் கனவுகள் நிஜமாகவே இல்லை. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் இப்போ அடுத்த லெவல்ல இருந்து டீல் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கதை உங்களுக்கு தெரியாமல் ஆட்கள் யாருமே இல்லை. பைபிளில் ஒரு வாட்டி வாசித்தா கூட இந்த கதை தெரியும். ஆனால் சொல்ல வர்ற ட்ரூத் ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரூத். நல்லா கவனிங்க. இவன் ஒரு மீனவன், இரவு முழுவதும் வலையை போட்டு மீனுக்காக அவன் எத்தனையோ முயற்சி எடுக்கிறான், எஃபோர்ட்டை போட்டான், ஆனால் மீனே வரல. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, உழைச்சிட்டா போதும் எல்லாமே மாறிடணும். கொஞ்சம் மாறி இருக்குதான் சில பேருக்கு. ஆனால் சில பேருக்கு ஒன்றுமே ஆகலை, உழைச்சி அங்கேயே தான் இருக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அந்த நிலையில் நம்ம இருப்போம்னா, இன்றைக்கி நான் பேச போகிறது கொஞ்சம் கவனிங்க. வெறும் உழைப்பை தாண்டி ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னங்கிறத நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் உழைப்பீங்க, அதுக்கப்புறமும் உழைப்பீங்க. இப்போ ஜீசஸை பார்த்ததுக்கப்புறம் கடலுக்குள்ளே போலையா? கோயிலே உட்காந்துட்டானா? வலைலாம் எதுக்கு அப்படின்னு வலையை தூக்கி போட்டானா? இல்லை. இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறமும் அதே கடலுக்குள்ளே போகிறான், வலையை போட்டான். ஆனால் இப்பவும் உழைப்பு இருந்தது. எல்லாம் சொல்லுங்கள், உழைப்பு என்றைக்குமே மாறாது. ஆமேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, வேலைக்கு போக மனசு இல்லாத ஒரு கிறிஸ்தவர், அவர் சொல்கிறாரு, பிரதர், இந்த ஆதாம் மட்டும் பழத்தை சாப்பிட்லன்னா நம்ம வேலைக்கே போயிருந்துருக்க வேண்டாம் இல்லையா அப்படிங்கார். எப்படி பாருங்க, ஆதாம் மட்டும் பழத்தை சாப்பிட்லன்னா வேலைக்கே போயிருந்துருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஆதாம், அதாவது இந்த வேலை, பிஸ்னஸ்ஸு, இது எதுவுமே எல்லாமே மனுஷன் பாவம் செஞ்சதுக்கப்புறம் வந்த ஒரு மேட்ரு போல். அதனால தான் வேலை ஒரு பாவம், பிஸ்னஸ் ஒரு பாவம்ட்டாங்க. கடைசியில் இப்போ தெரியுது, மக்கள் தான் பாவம். இதை கேட்ட மக்கள் தான் இருக்கிறதுலே பெரிய பாவம். ஆனால் உண்மையிலே பாருங்கள், அப்படி கிடையாது. கடவுள் அதை ஒழுங்காக பயில் பிடிக்கிறதுனால இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கிறோம். கடவுள் மனுஷனை படைச்ச உடனே ஈவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே கடவுள் கூட்டு போனார். நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னங்க இது எந்த பைபிளில் இருக்குது? உங்கள் கையில் இருக்கிறது இந்த பைபிளில் தான் இருக்குது. ஜெனிசஸ். இன்றைக்கி நான் பேசுகிறது ஜெனிசஸ் ஃபார் பிஸ்னஸ், ஜெனிசஸ் ஃபார் மணி. உங்கள் வாழ்க்கையில் இது ஆரம்பம், ஒரு அடித்தளம் இன்றைக்கு போட போகிறோம் உங்கள் ஃபைனான்ஸுக்கும் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கும். ஜெனிசஸ் சாப்டர் 2. ஏன் இதை பைபிள்லேருந்து நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா, பைபிள் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு மத புஸ்தகம் கிடையாது. இட்ஸ் நாட் அ ரிலீஜியஸ் புக். இல்லை சில கிறிஸ்தவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ 2 அதிகாரம் வாசிட்டா கடவுள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவார், அப்படிப்பட்ட ஒரு புக் கிடையாது. ஒன்றாம் இதெல்லாம் தீர்மானம் பண்ணோம், எப்படியாவது 3 அதிகாரம் வாசித்து விடுகிறேன் உமக்காக ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆண்டவருக்காகலாம் நீங்கள் பைபிள் படிக்க வேண்டாம், ஆண்டவருக்காகவும் ஊழியம் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்காக நீங்கள் எதையாவது பண்ணுங்கன்னா ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறது, இதை வாசித்தன்னா நீ நல்லா இருப்பேங்கிறார். நீங்கள் பைபிள் படிக்காததுனால கடவுள் என்றைக்கும் சோகமாயிட போகிறதில்ல, ஆனால் நீங்கள் சோகமாயிடுவீங்க. ஏன்னா தாவீது சொல்கிறான், உம்முடைய வசனம் மட்டும் எனக்கு கிடைக்காதிருந்தால் என் துக்கத்திலேயே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். உங்கள் வசனம் கிடச்சிச்சின்னா என் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது எனக்காண்டி. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா எப்படியாவது கடவுளுக்காக இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போய்ட்டு வந்துடுறேன்னு வந்திருக்கீங்க. அப்படி இன்றைக்கி கண்டிப்பாக யாரும் வந்திருக்க மாட்டீங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? போயிடுவோம் பாவம். இன்னும் சிலர் இருக்காங்க, கடவுளுக்காகலாம் போகிறதில்ல, பாஸ்டருக்காக. இதுங்க போகிறேன்னா போகலன்னா திங்கக்கிழமை வீட்டுக்கு வந்துடுறாரு பிரதர். ஒருத்தர் சொல்கிறாரு, வீட்டுக்கு வரலாம் போகல, ஆஃபீஸில் நின்றுட்டு இருக்கிறாரு, என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் போயிட்டு அவருக்கு ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் போவேன்.
ஏன்னா ஒரு நாள் போனேன், நான் வரலன்னு நினச்சிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டார். எப்படி பாருங்க, இதெல்லாம் தெரியாமலே நிறைய பேர் பிரைஸ் லாட்டுக்கிட்டு இருக்காங்க. எம்புட்டு வேலை நடக்கு பாருங்க மறைமுகமா. நான் பிரைஸ் லாட் வந்து எதுக்கு அட்டென்ஷன் போட்டுக்கோங்க, வந்துட்டேன், நாளைக்கு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வேலையும் ஓடாது, உங்களை பார்க்குறதே வேலையாக போயிடும். இந்த மாதிரி மதத்துலலாம் மக்கள் சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி யாருக்காவோ அப்படி கிடையாது. என்னைக்குமே இது உங்களுக்காக கடவுள் வச்ச ஒரு காரியம். ஆமென். ஸோ ரீடிங் பைபிள் அல்லது சர்ச்சுக்கு போகிறது, இப்படிப்பட்ட விஷயத்தை கேட்குறதெல்லாம் நம்மை மேம்படுத்துவதற்காக கடவுள் வைத்த வழிகளாக இருக்கிறது. இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் இது எனக்கு என்ன கிடச்சிச்சோ அன்றைக்கி எனக்கு எந்த வாட்ச்மேனும் தேவைப்படல. அன்றைக்கி எனக்கு பின்னாடி நின்று யார் என்ன ட்ரைவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நானாக போய் இந்த நதியில் எவ்வளோ மூழ்கணுமோ, எவ்வளோ முத்தம் எடுக்கணுமோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆமென். அப்படி ஒன்று புரிஞ்சுன்னா யாரும் உங்களுக்கு நின்று உங்களை என்ன பண்ண வேண்டியதில்லை, இது பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. ஜெனிசஸ் 2 எடுத்தீங்களா? 2:8 வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை அதிலே வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் தோட்டத்தை உருவாக்கினார். ஆமாம், முதல் விவசாயியே அவர் தான். ஆமென். அவர் ஒரு கார்டன் கிரியேட் பண்ணுறார். சூப்பராக ஒரு கார்டன் என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. சூப்பராக ஒரு அட்மாஸ்பியரை அவர் கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட் பண்ணி அதில் மனுஷனை கொண்டு என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். வச்சதுக்கப்புறம் இப்போது அவர் ஒரு வேலை பண்ணுறாரு. 2:15 பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எல்லாம் சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். எப்படி வருது பாருங்க, கல்டிவேட். ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை வருது? த கார்டன் ஆஃப் ஈடன், டு கல்டிவேட் அண்ட் கீப் இட். எல்லாம் சொல்லுங்க, கல்டிவேட். அதாவது கடவுள் மனுஷனை படைச்சி ஒரு தோட்டத்தை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அவனை கொண்டு போய் அங்கே வச்சு அவனை பார்த்து சொல்கிறார், கல்டிவேட், அதை பண்படுத்து, அதற்கப்புறம் அதை காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்கள், பண்படுத்து காத்துக்கொள். இதுக்கு பேர் என்னது? கடவுள் வந்து ஒரு இன்னும் கல்யாணமே நடக்கலை, இதுக்கப்புறம் தான் அனிமல்ஸ்லாம் வருது. சிச்சி இதெல்லாம் வேண்டான்ட்டான். அதெல்லாம் ஜோடி ஜோடியாக போயிட்டே இருக்குது. இவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. அப்புறம் அவனுக்கு தூக்கம் வர வைக்கிறாரு. ஒரு பெண்ணை என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. சொல்லட்டுமா, கல்யாணத்துக்கு முன்னாடியே பிஸ்னஸ் கூட்டு போயிட்டார். சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம ஊரில் ஆம்பளைக்கு அழகிய புருஷ லட்சணம் எதுவாம்? உத்தியோகம் புருஷ லட்சணம். உண்மையிலே சிலது கொஞ்சம் பழமொழி மாதிரி இருந்தாலும் ரொம்ப உண்மை. வேலைக்கே போகாமல் மனைவியையே வருத்தி எடுக்கிற நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. ரொம்ப தப்பு பாருங்க. பெண்கள் வேலைக்கு போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் பெண்கள் போகிறாங்க போகலை, ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் தான் ப்ரொவைடர். ஆமென். இப்போ 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஏன்னா போராட்டம் ரொம்ப ரொம்ப இருக்குது. அதனால் போய் எப்படியாவது வெற்றியை பெற்று வரும்னு 2 பேர் போகிறாங்க. 2 பேர் போகிறது நல்லது. பெண் போகிறாங்களே இல்லையோ, கண்டிப்பாக ஆண் போகணும். ஆமென். அவன் தான் ப்ரொவைடர். எல்லாம் சொல்லுங்கள், ப்ரொவைடர். சொல்லப்போனால் கடவுள் மாதிரி. அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், பைபிளெல்லாம் பாருங்கள் பிரதர், ஆண்டவனேன்னு கூப்பிட்ருக்கான். யார்? சாராள். ஆனால் என்ன, என் ஒய்ஃப் ஒரு நாளுமே கூட மாட்டேங்க, அடே அப்படிங்க, ஆண்டவனேன்னு கூடவே மாட்டேங்க. நான் சொன்னேன், என்னைக்காவது நீங்கள் ஆண்டவர் மாதிரி நடந்திருக்கீங்களா? நீங்கள் அந்த அம்மாவே வேலைக்கு போகுது, அந்த அம்மாவே எல்லாம் பார்த்துக்குது, அதுவே கரண்ட் பில் கட்டுது, அதுவே பாலுக்கு கொடுக்கு, எல்லாம் பார்த்துக்குதுன்னா இவ்வளோ ஆண்டவனே ஆகலாம். அடேன்னு சொல்லி உங்களை வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். சொன்னால் ஆண்டவர் மாதிரி இருங்க, அப்போ உங்களை ஆண்டவனேன்னு சொல்லுவாங்க. பி எ ப்ரொவைடர். அப்போது இங்கே கவனிங்க, தோட்டத்தில் தான் வச்சார். அப்போது பாவத்துக்கு அப்புறம் பிஸ்னஸோ வேலையோ வரலங்க, பாவத்துக்கு முன்னாடியே இருக்குது. அதனால் பாவத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாவத்துக்கு முன்னாடி வேலை பிஸ்னஸ் எப்படி இருந்தது? என்ஜாய்மெண்ட்டாக்காக கடவுள் கொடுத்தார்.
எல்லாம் சொல்லுங்க, பிஸ்னஸ், ஜாப், ஒர்க் ஃபார் என்ஜாய்மெண்ட். உண்மையிலங்க, இது உங்களால் நம்ப முடியுதா? கடவுள் மனிதனுக்கு வேலையை கொடுத்ததின் நோக்கமே அவன் உன்னை அப்படியே வெளியே கொண்டு வரணும். இந்த கல்டிவேட்டுங்கிற வேர்டு என்ன? புதைந்து இருக்கிறதை வெளியே கொண்டு வா. எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறேன், நீ அப்படியே வெளியே கொண்டு வா. நீ ஏதாவது அதை மேக் பண்ணி செய், பார்த்தா சந்தோஷமா இருக்கு. உன்னை பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. இப்படி சந்தோஷப்படுறது தான் வேலை. ஆனால் இப்போ நிறைய பேர் தங்களுடைய பிஸ்னஸ்லையும் வேலையிலையும் அவங்க வெற்றியை பார்க்காததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க சந்தோஷப்படாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ காலையில் ஒரு ஆஃபீஸ் கிளம்புறார், போகிற நேரத்தில் நண்பர் வந்துட்டார். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். மனுஷன் செய்வான் ஐயா இந்த வேலையை அப்படிங்கிறார். சொல்லிட்டு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டார். இதெல்லாம் ஒரு வேலை மனுஷன் செய்வானான்ட்டு இப்போ அந்த வேலைக்கு தான் போயிருக்கிறார். இப்போ தெய்வம் போய் செய்ய போகுது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றை பற்றியும் உங்களுடைய கண்ணோட்டம் அங்கு வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும். இன்னும் சொல்லணும்னா, your attitude set your altitude. நீங்கள் வேலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆனால் கடவுள் படைத்த போது இதை என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் வச்சார். ஆனால் இன்னைக்கு அது நமக்கு பிழைப்பாக என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. பிழைப்புக்காக தான் செய்கிறோம் உண்மையிலே சொல்லணும்னா. ஆனால் கடவுள் அதை வச்சது சந்தோஷத்துக்காக, மகிழ்ச்சிக்காக வச்சார். அப்போ பிழைப்புங்கிறது அவன் தேவனை விசுவாசிக்கிறான் பாருங்க, அதனால் அது வருது. ஆமே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க இருக்கலாம், இல்லை 10 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், 1 கோடி கூட சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், 10,000 ரூபா வருமானம் பெற ஆளாகவும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சம்பளத்தை உங்களுக்கு ஒருத்தர் தரன்ட்டார். அது என்ன, இப்போ என்ன தந்துடுறேன், இப்போ உனக்கு என்ன விரும்புறியோ அதை செய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? இது யோசிங்க. நான் பார்த்துக்கிறேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறல, நான் மாதந்தோறும் 1 லட்ச ரூபா உனக்கு தந்துடுறேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்யறது? உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இப்போ நம்மளை டிரைவ் பண்ணுறதே எதுவாக இருக்கு? இந்த நீடு தான் டிரைவ் பண்ணுது. சர்வை பண்ணி ஆகணுங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளுடைய அழுத்தமாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் போய் நாம் செய்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஞானம் அல்லது கடவுளுடைய கிருபை, அவருடைய தொடுதல் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இந்த ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். என்ன எப்படி ஆக ஆரம்பிக்குன்னா, நீங்கள் அழுத்தத்தில் செய்கிற ஒரு மேட்ரை ஆனந்தத்தில் செய்ய ஆரம்பிப்பீங்க, சந்தோஷத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. விருப்பமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப விரும்பி நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆமேன். இந்த ஷிஃப்டை தான் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் தர விரும்புகிறார். ஆமேன். இப்போ 80% பேர் இப்போ பாருங்களேன், மாணவர்கள் தான் இந்த இப்போ ஸ்கூல் திறக்க போகுதுன்னா பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே பதறாங்க, திடீர்னு வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு. சரி பாவம், இங்கே படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத பசங்க சொல்கிறாங்க. பார்த்தா டீச்சர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க, திறந்துடுவாங்க. டீச்சர்கள் அதுக்கு மேலே இருக்காங்க. அச்சோ எவ்வளோ ஜாலியாக இருந்தது, சோழிலாம் எதுக்குங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிங்காங்க. எப்படி செட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முக்காவாசி பேர் வேலைங்கிற ஒரு விஷயத்தில் போய் ஈடுபடுறதுக்கான காரணமே என்னென்னா, விருப்பமே இல்லை, ஆனால் ஏதாவது வேணுமே அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அவங்களுக்கு மட்டும் அது கிடச்சிருச்சுன்னா அதை அவங்க செய்யவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதுவும் ஒரு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் எதையோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் பாருங்கள், அங்கு கடவுள் பலமான வெற்றியை உங்களுக்காக ஒரு வச்சிருக்கிறார். ஸோ ஃபைண்ட் யுவர் பேஷன். உங்கள் விருப்பம் எதுங்கிறத கண்டுபிடிங்க, அதை செய்ய ஆரம்பிங்க. அது காசு வருது வரல அப்படி கிடையாது, நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பார்க்குறேன்னா,
நமக்கு பேஷனான ஒரு விஷயத்த பண்ணிட்டா கண்டிப்பாக காசு வர ஆரம்பிச்சிடும். ஆமாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் தம்பி உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டேன்னா இப்போ திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ இல்லை, நம்ம ஆளுகள் இப்படி திடீர்னு கேட்பாங்க பாருங்க, உங்கள் ஆண்டவர் அழைச்சாரா விடுங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ரொம்ப ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு இது செய்யணும் ரொம்ப விருப்பங்க, அதான் வந்துட்டேன் அப்படின்னேன். அப்படிலாம் நீ விரும்பினாலாம் வந்துடக்கூடாது, அங்கே அப்பாயின்மெண்ட் வரணும். ஆரோனை போல் அழைக்கப்பட்டிருக்கியா அப்படின்ட்டார். என் பேர் பாலசேகருங்க. நான் எப்படி அவர் போல் அழைக்கப்படல, ஆரோனை அழைத்தது போல் உன்னை அழைச்சாதான் நீ என்ன பண்ண முடியும், வர முடியும் அப்படிலாம். நான் அப்புறம் தான் பைபிள் பார்த்தா ஆரோனுடைய முறையே கடவுள் மாற்றிருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. அம்புட்டையும் நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் பைபிள் படிச்சிருங்க, இல்லைன்னா வேறு மாதிரி ஆவிவிடும் பாருங்க. அப்புறம் தான் பார்த்தா விருப்பமே ஒரு அழைப்புங்கிறத அப்புறம் தான் நான் பைபிள்லேருந்து படித்தேன். பிலிப்பியர் 2:13 ஒரு நாள் படித்தேன். அதில் போட்டிருக்குது, பிலிப்பியர் 2:13 போட்டிருக்குது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார். கடவுள் அழைப்பாருன்னா எனக்கு முதல்ல அப்படின்னா என்னென்னு தெரியல, எதுவும் மெகாஃபோன் வச்சு மகனே ஊழியத்துக்கு வருகிறாயா இல்லை ஏதாவது கேட்பாரு போல அப்படின்னா நம்மளை ஒரு நாளுமே கேட்கலையே. சிலலாம் கேட்டுச்சுன்னாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. அச்சோ நம்ம வந்துட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த வசனத்தை ஆண்டவர் காமிச்சார், உனக்குள்ளே ஒன்று ஓடுதில்ல ஒரு இது, என்ன ஆனாலும் இது பண்ணணுண்டு, அதான்டா அழைப்பு, அதை நான் தான் உனக்குள்ளே வச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அதே மாதிரி தான் கடவுள் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே அழைப்பு மட்டும் இல்லை, பல அழைப்பு இருக்குது, பல காரியங்கள் இருக்குது, பல செயல்கள் இருக்குது. அதை செய்கிறதுக்கு ஒரு விருப்பத்தை உள்ள வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க விருப்பம். ஸோ ஃபைண்ட் யுவர் பேஷன். உங்களுடைய பேஷன் எதுவோ அதை உங்களுடைய பிஸ்னஸாக, அதை உங்கள் தொழிலாக நீங்கள் பண்ணணும். ஒருவேளை வெற்றியே இல்லைன்னு சொன்னால் விரும்பின தொழில் கூட பேஷன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மீன் பிடிச்சிட்டு வரான், ஒரு மாதிரி தான் இருக்குதான், ஒன்றுமே அவனுக்கு நடக்கலை, அப்போ ரொம்ப டல்லாகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கலாம். ஆனால் நிஜமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வயதாயிடுச்சுலாம் நினைக்காதீங்க. சில பேருக்கு 40 நீங்கள் தாண்டினாலும் பிரச்சனை கிடையாது. கடவுள் உங்களுக்குள்ளே தந்த விருப்பம் எதுவோ அதை உலகமே எதிர்த்தாலும் செய்யுங்க, நாளைக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஆமென். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்துக்கிட்ட விஷயம் இதுதான். இந்த பிலிப்பியர் 2:13, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாய். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, விரும்புறது அப்படிங்கிறது ஒரு அழைப்பாக இருக்கிறது. கடவுளே அதை உள்ள வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, God is a dream giver. கடவுள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுவார் தெரியுமா? கடவுள் உங்க கூட எப்படி பேசுகிறார் தெரியுமா? பல விதம் இருக்குது அவர் பேசுகிறதுக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரீம் இஸ் அ காட்ஸ் லாங்குவேஜ். டிசையர் ஆர் ட்ரீம் இஸ் அ காட்ஸ் லாங்குவேஜ். கடவுளின் மொழி, கனவுகள் என்பது கடவுளின் மொழி. எல்லாம் சவுண்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், ட்ரீம் இஸ் அ காட்ஸ் லாங்குவேஜ். கடவுளுடைய மொழிங்க அது. ஏன் இந்த மொழி உங்களுக்கு? கடவுளின் மொழி. சிலவர் கரெக்டான இடத்து தான் வந்திருக்கோமா, சத்தியத்தை தான் பேசுகிறாரா அண்ணன் பயத்தில் உட்காந்து பயப்படாதீங்க. சத்தியமாக சத்தியம்தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். சில இடையில இல்லை அது வேலை வந்துடும், இது ரைட்டு பைசா சம்பாதிச்சிடுவோம் பரலோகத்து போயிடுவோமா எல்லாம் கவலைப்படாதீங்க. பரலோகத்தை இங்கே கொண்டு வர வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் பேர் ஷாக் ஆகிடும், ஐயோ இடையில இப்படி ஒரு பிட்டை தூக்கி போட்டார அப்படின்ட்டு. ஆக்சுவலி காட்ஸ் ஐடியா இஸ் ஹெவன் ஆன் எர்த். ஆமென். பரலோகத்தை இங்கே கொண்டு வரது தான் கடவுளுடைய ஐடியாங்க. அப்போ கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்களா, அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் அங்கே மேலே போய் உட்காந்துருக்குறாங்க. நம்ம ரெடியான பிறகு இயேசு கூட அவங்க வந்துடுவாங்க. சரி, இது தியாலஜி அப்புறமா பேசுவோம். இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் பேசுவோம். ஏன் இது இடையில பேசுகிறேன்னா, உங்களை பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணதே சில தியாலஜி தான். இது புரிஞ்சா? கிறிஸ்தவங்க நிறைய பேர் ஏன் பெரிய பெரிய கனவுகள் வைக்கல, பெரிய பெரிய விருப்பம் வைக்கல? இவன் வச்சுட்டு தான் போயிருப்பான், ஏசு வரப்போகிறார், அவன் பார்ப்பான், அவர் தான் வரப்போகிறாரு, நம்ம எதுக்கு போட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தேவையில்லை, அதாவது வரப்போகிறார். தம்பி அநேகமாக செவ்வாய்க்கிழமை வந்து விடுவார், ஆவியானவருக்கு சொல்லிவிட்டார்.
அப்படின்னு அவன் எல்லாரும் கிழிச்சு தூக்கி திருப்பட்டோம். போ, வேலை வேண்டாம், ப்ரொமோஷன் வேண்டாம், ஒன்று வேண்டாம். என்னத்தை படிச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணி. ஆமாங்க, 2000 வருஷம் கிறிஸ்தவன் ஏன் முன்னேறல? 2000 வருஷம் கிறிஸ்தவன் ஏன் அப்படியே இருக்கு? இன்னும் இந்தியாவில் சொல்லிக்கொள்கிற மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஏன் கிறிஸ்தவத்திலிருந்து பெருசாக எழும்பலை? ஏன்னா அந்த விதையே போடலை. இந்த இடத்துல ஏன் சந்தன மரம் வரல அப்படின்னா, சந்தன மரத்துக்கு ஏதாவது போட்டால் தானே வளரும். விளைவிக்கும் தன்மை மண்ணுக்கு இருந்தாலும் விதை போட்டால்தான் வளரும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர்களா, மில்லினியர்ஸா, பில்லினியர்ஸா நீங்கள் மாற முடியும். ஆனால் ஏன் மாறலைன்னா அந்த விதை உள்ளே போடலை. இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறதே அந்த விதையை உள்ளே போட்டு அனுப்புறதுக்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த நல்ல நிலத்தில் இந்த விதையை எடுத்து நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், சிலது 30, சிலது 60, சிலது 100 விளைஞ்சு நிற்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். நமக்கு இது சொல்லவே இல்லைங்க. அதனால தான் நான் இடையில கொஞ்சம் தியாலஜி கரெக்ஷன்ஸையும் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் அதை பற்றி உங்களுக்கு கேள்வி இருந்தால் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் ஆமாம், அந்த மாதிரியான தியாலஜிலாம் உள்ளே வந்துடுச்சு. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் பிரதர், பிஸ்னஸ்லாம் முக்கியம் இல்லை டே சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு 4 பிஸ்னஸ்மேன் இருப்பார், அவருக்கும் இதையே சொல்லி அவரையும் ஆத்துமா ஆதாயம் பண்ணுற ஆளாக மாற்றியாச்சு. தம்பி, ஆத்துமா அழியும் போது நீ பணம் சம்பாதிக்க போறியா? சரி பாஸ்டர், போல பாஸ்டர், கடையை மூடிடுறேன் அப்படின்னு கடையை மூடிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து ஆட்கள் எம்பிட்டு பேர் இருக்காங்க தெரியுமா? இதில் என்ன வேடிக்கைன்னா, கடையை மூட்டு இவர் ஊழியத்துக்கு வந்துடுவார். இப்போ அவரை முன்னாடி நிமிட்டு, சகோதரரை யார் தாங்குவீர்கள்? சகோதரின் குடும்பத்தை அரிசி பருப்புக்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறீர்கள்? சகோதரரை விட்டுருந்தா அவர் 100 பேருக்கு அரிசி பருப்பு அவர் கொடுத்துருப்பாரு. விளங்கிச்சான்னு தெரில. விளங்கிச்சா? இங்கே என்ன வேலை பண்ணியிருக்காங்க புரியுதா? நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு வரல, அது நம்ம வேலை கிடையாது. நமக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. ஆனால் சில தவறான கலைகளை பிடுங்கணும். இப்படி சொல்லிட்டாங்க பாரு. அதனால தான் ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் அந்த சபைக்கு போனாலே பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக ஊழியக்காரன் ஆகிடுவான். ஆனால் இங்கே யாராவது கொஞ்சம் ஊழியக்காரங்களை அனுப்புங்க, கொஞ்ச நாள் அவனை பிஸ்னஸ் மேனை நான் மாற்றி காட்டுறேன். ஆமாம், நான் இங்கே வந்து வேற அனாயிண்டிங்கை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் எல்லாம் செய்யலாங்க, ஊழியமா பிஸ்னஸா ரெண்டும்லாம் செய்யக்கூடாது. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்கவே கூடாது. எல்லாம் படித்து வச்சுருக்கிறாங்க. எது சேருங்கிறீங்க, எது ஆறுங்கிறீங்க? தெளிவாக சொல்லுங்கள். ஊழியம் ஆறு, அப்போ பிஸ்னஸ்ஸு சேரு. அப்போ அந்த சேத்துல ஒரு காசை நீ வாங்கக்கூடாது. அது வாங்குறீங்க, அது வாங்கக்கூடாதுல்ல, வாங்கக்கூடாது. அதை வாங்கி பைக்கில் போட்டுக்கிறது, அது நாங்கள் தொட்டா பரிசுத்தமாயிரும். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பிஸ்னஸ் வேலை கெட்டு போயிருக்கு. நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாகிடும், நீங்கள் போய் தொட்டீங்கன்னா சரியாயிடும். குஷ்டரோகம் இன்னும் பயந்து இயேசு ஓடலை, அவர் போய் தொட்டார், குஷ்டரோகி சரியாயிட்டான். இந்த உலக பிஸ்னஸ் குஷ்டரோகமாக இருக்கு, நீங்கள் போய் தொடுங்க சரியாகும். ஆமென். டச் த லெப்பர்சி, குஷ்டரோகத்தை தொடுங்கன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்கிறேன், தொழில் உலகத்தை தொடுங்க, அரசியல் உலகத்தை தொடுங்க. ஆசாரியன் கை தொடுவதெல்லாம் பரிசுத்தம் உள்ளதாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் உள்ள நுழையாமல் இருக்காங்க, எல்லாம் மோசமானவங்க ஐயா, எல்லாம் தப்பானவங்க. நம்ம பொய் சொல்ல வரக்கூடாது இல்லையா? இன்னும் இவர் பொய்யே சொல்லாத மாதிரி, அதுவே பெரிய பொய். ஒருத்தர் வந்து நான் பொய்யே சொல்கிறது இல்லைங்கிறாரு பாருங்க, அதுதான் முதல் பொய், பெரிய பொய். நல்லா அளந்து விடுறது சும்மா அப்படி. அது வந்து உலகம் மோசமாக இருக்குது பிரதர் வந்து எப்படிமாங்க. இது வேற, ஆரஞ்சு மிட்டாய் அசோக்கு மிட்டாய் வாயில் போட்டிருக்கிற மாதிரி நார்மலாகவே பேச வராது பாருங்களேன். அப்படின்ட்டு தான் பேசுவாங்க. பேசிட்டு வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு அந்த மென்டாலிட்டியே இல்லாமல் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தவறான கலைகள் பாருங்கள், பிடிங்கி தூர போட்டுருணும். தேவன் வந்து நம்மளை அழைக்கிறார் தொழில் உலகத்திற்கு. ஆமென். தொழில் உலகத்தில் போய் வெற்றி பெற கடவுள் நம்மளை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். மோசம்ன்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, யூ ஆர் தி சால்ட் ஆஃப் தி எர்த், யூ ஆர் தி லைட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறார். லைட்டு வந்து இப்போ சர்ச்சுக்குள்ள உட்காந்து சொல்லுது, ஒரே இருட்டு அந்தகாரம் அப்படின்னு லைட் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கு. நீ போனாதான் அது வெளிச்சமாக மாறும். சபை விட்டு போயிடாதீங்க, வெளியில ஒரே அந்தகாரம், கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அப்புறம் முழுசா சொல்லுங்க, நடுவே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களை போல பிரகாசியுங்கள். ஆமென். அது அப்படிதான் இருக்கும். நீங்க போங்க, நீங்க போனீங்கன்னா அது மாறும்.
அது தொழில் உலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகமாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதில் நம்மளை செயல்பட அழைக்கிறார். ஆமென். வெறும் பரலோகத்துக்கு மட்டும் உங்களை அழைக்கல. கடவுள் உங்களை தொழில் உலகத்தில் சாதித்து காட்ட, வெற்றி பெற அவர் உங்களை அழைக்கிறார். ஆதாமை கொண்டு போய் விட்டார் பாருங்க. ஏன் எங்கே கடவுள் எங்கேயோ விட்டுறல, ஒரு கோயிலில் கொண்டு விட்டுட்டு போனாரும் போடல. ஜபக்கூட்டத்தில் கொண்டு வந்து ஆதாமை ட்ராப் பண்ணிட்டு போனார் அப்படின்னு போடல. சரிங்களா? நல்ல ஜபத்திலே இரு தம்பி, ரொம்ப முக்கியம், நல்ல பொண்ணுக்காக ஜோம் பண்ணு அப்படின்னு விட்டு போல. நீ நல்ல வேலை பார்த்தனா நல்ல பொண்ணா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரும் பாரு அப்படின்னு கொண்டு முதல்ல எங்கே விட்டாரு? தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமுக்கு கடவுள் என்ன சொன்னார்? எப்படியாவது இந்த உலகத்தை ஆதாயம் பண்ணிடு அப்படி சொன்னாரா? இல்லை. ஆதாமு கடவுள் சொன்னதுன்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். உன்னை வச்சிருக்கிறேன், நீ பழுகணும், பெருகணும், இந்த பூமியை நிரப்பணும், இது என்ன பண்ணணும்? ஆண்டு கொள்ளணும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்வது. இதுக்கு தான் வச்ச. இதான் அவனுக்கு கடவுள் கொடுத்த விஷன் மிஷன் எல்லாமே. ஆனால் அவன் அதை விட்டுட்டு வேற எங்கேயும் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். இப்போ மறுபடியும் நாம் அதை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? போக ஆரம்பிக்கிறோம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சில ஸ்பிரிச்சுவல் புரிந்து கொள்ளுதலையும் ஏன் முதல்ல உங்களுக்கு இம்பார்ட் பண்ண நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே எல்லாமே ஃபிசிக்கல் கிடையாது. நீங்களும் வெறும் ஃபிசிக்கல் கிடையாது. யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங். எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒரு ஆவி. பயந்துடாதீங்க. ஆவியா புகையா போமா அதுவா அப்படிங்கிறாங்க. யூ ஆர் அ ஸ்பிரிட் பீயிங். நான் சொன்னல, ஒரு சரீரத்தை விட்டு அது விலகணுன்னே அது என்ன சரீரம் என்ன பண்ணுது? விழுது. அது மாதிரி நீங்கள் விசிபிளாக பார்க்குற எல்லாத்துக்கு பின்னாடியும் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மேட்டர் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த பொருள் உலகத்தை நீங்கள் ஆள முடியும். ஆமென். பொருள் உலகத்தை எப்படி ஆள முடியும்? ஒரு அருள் தான் இந்த பொருளை கொண்டு வருகிறது. ஆமென். கடவுளுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஏன் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு இருக்குது? ஐஸ்வர்யத்துக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் மட்டும்தானே சம்மந்தமாக இருக்கணும். இதில் ஏன் இதை கொண்டு வந்து இடையில ஏங்க இதை வைக்கிறாங்க? நிறைய பேருக்கு அதான் கொஞ்சம் புத்திசாலியானோடனே இவ்வளோ எண்ணங்கள்லாம் வருது. கரெக்டு தான். ஆனால் அப்படி கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? நீ உழைச்சா நீ சாப்பிடுவ. சும்மா சில பேர் அப்படியே சாமின்ட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் முதல்ல இப்போ சர்ச்சுக்குள்ள உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டேன். வெளியில் உள்ளவங்க இந்த மாதிரி தாட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு தெரியல, இந்த காணக்கூடிய இந்த உலகத்தை என்னுடைய காரியங்களில் வெறும் இந்த மாம்சத்தை வச்சே நான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணல, அழைக்கப்படவே இல்லை. இப்போ கார் இருக்குது, இந்த காரில் ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு இன்னொரு 5 பேர் தள்ளிகிட்டே போகிறாங்க. எப்போவுமே புதுசாக வாங்கினதுலேருந்து அப்படியே பண்ணிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு காரை பற்றி தெரியும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓடுதுல, ஆமாம் ஓடுது, தள்ள போகுது. ஆனால் உள்ள ஒரு என்ஜின் இருக்குது. அதை சாவி போட்டு நீ திருக்குனா இப்போ போயிட்டுருக்கிய இதை விட பல கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். அப்படின்னா எப்படி ஒரு வெளிச்சமாக இருக்குமோ அது மாதிரி தான் இப்போ நான் சாயங்காலம் பேசிகிட்டு இருக்கிறது. நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் ஓகே, ஆனால் அதை இன்னொரு விதத்திலிருந்து பண்ணலாம். அப்போ அது பல கிலோமீட்டர் வேகத்தில் உங்கள் தொழிலும் உங்கள் பிஸ்னஸும் உங்கள் பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். இந்த சரீரத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமே தவிர, இன்னும் சிலர் கொஞ்சம் தாண்டி போய் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறாங்க. நான் பேசுறது அதுக்கும் மேலே. சிலர் வெறும் ஃபிசிக்கல் வேர்ல்டில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கல் உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு அதே தினக்கூலி தான். இன்ஜினியருக்கு அவரை விட எத்தனையோ மடங்கு கூட. என்ன வித்தியாசம்? இவர் உடம்பை மட்டும் யூஸ் பண்ணார், இவர் அறிவையும்
யூஸ் பண்ணார், அதனால் கொஞ்சம் மடங்கு கூட. ஆனால் நான் இப்போ சொல்கிறது ஆவிலிருந்து செய்ய ஆரம்பிக்கிறது அதை விட 1000 மடங்கு உங்களை செல்வந்தர்களாக மாற்றும். ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிட் வே, த ஸ்பிரிச்சுவல் வே, த பிபிலிக்கல் வே, த காட்ஸ் வே. ஆமென். இது வேற லெவல் ஃபினான்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி பேசணும்னா யாரோ MBA படித்தவங்க தான் வரணும். நான் ஏன் வந்திருக்கிறேன், நான் ஏன் பேசணும், நான் ஏன் பேசுகிறேன் உலகம் ஃபுல்லாக? நம்ம டேப்ஸ் ஏன் வாங்கி மக்கள் கேட்குறாங்க? ஏன் நிறைய பேர் இன்றைக்கி கூட லைவுக்காக எவ்வளோ பேர் கேட்டாங்க. நான் இன்றைக்கி லைவ் போடல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்புறமா இதை ரெக்கார்ட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் பண்ணோம் அப்படின்னு யோசித்ததுனால. அப்போ இது வேற, எல்லாம் சொல்லுங்கள் இது வேற. இப்போ இது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல இப்படி ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. வெறும் ஃபிசிக்கலில் போட்டு நீங்கள் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் ஸ்பிரிட்டில் இருந்து செய்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. புத்திசாலித்தனத்துலேருந்து செய்யலாம். எது வரைக்கும் செய்வீங்கன்னா உங்களை விட ஒரு புத்திசாலி வர்ற வரைக்கும். ஹலோ, யாக்கோபு ஏசாவை ஏமாத்திட்டான், ஆனால் லாபான் கிட்ட ஏமாந்துட்டான் இல்லைங்கச்சா? அப்போ இவன் வந்து கொஞ்சம் தந்திரங்கந்திரம்லாம் யூஸ் பண்ணால் கூட இன்னொரு இடத்துல என்ன செய்ய மாட்டுக்கு, தந்திரம் வேலை செய்யவே மாட்டுக்கு. அவன் இன்னொரு டூலை யூஸ் பண்ணான். அந்த டூல் என்னங்கிறதா இன்றைக்கி பேச போகிறேன் நான். ஆமென். காட்ஸ் டூல், தேவன் வச்சிருக்கிற அந்த கருவி, தேவன் வச்சிருக்கிற அந்த உபகரணங்கள். அந்த உபகரணங்கள் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வலையை போடுவீங்க தான், நீங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும் தான், ஆனால் ஸ்பிரிட் வேல இருந்து வேலைகள் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல்னு எல்லாரும் சொல்கிறது என்னென்னா சும்மா கை தட்டிட்டு ஏதோ சாமி கும்பிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஸ்பிரிச்சுவல்னால் இந்த உலகத்தையே நீங்கள் ஆள ஆரம்பிப்பீங்க. ஆமென். ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது சும்மா கிடையாது. ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோத்துங்கிறது இந்த ஃபிசிக்கல் கிங்டத்தை நீங்கள் ரூல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிலர் ஆவிக்குரியவங்க பாக்கெட்டில் விட்டால் காசே இருக்காது. என்னங்க அப்போ இவங்க ஆவிக்குரியதுன்னா வேற எதையோ நினச்சி வச்சுருக்கிறாங்க, வேற எதையோ படித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அடையும் போது, உண்மையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் போது நீங்கள் விரும்பினதெல்லாம் அடைகிற ஆளாக இருப்பீங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் முடிக்கிற ஆளாக இருப்பீங்க. அதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாகவும் ரியல் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் அது இருக்குது பாருங்கள். உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். என்னங்க, நான் எல்லாத்துலேயும் வாழ்ந்துருக்கிறதுக்கும் ஆத்துமாவில் வாழ்ந்துருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அப்போது நம்ம இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு செஷன் வெறும் ஃபிசிக்கல் மட்டும் எல்லாம் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிடுங்க. வெறும் புத்திசாலித்தனங்கிறது மட்டும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதையும் மாற்றிடுங்க. அதை தாண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அதை தாண்டி ஒரு நிலை இருக்குது. இப்போ 2 பேர் காரை தள்ளிட்டு போகிறான்னு சொன்னேன், அது வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறது இல்லைங்க. இப்படி தள்ளிட்டு எதுக்கு போகணும், ஒரு க்ரெயின் வண்டி கிண்டி வச்சு இழுத்துட்டு போயிட வேண்டி தானே அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தில் பண்ணுறது. ஆனால் ரியலாக அதை புரிஞ்சுக்கிட்டு சாவியை போட்டிங்கன்னா அது ஸ்பிரிட்டில் பண்ணுற ஒரு மேட்டராக இருக்குது. ஆமென். அது எப்படிங்கிறது தான் நான் இந்த செஷனில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், அடுத்த செஷனில் பேச விரும்புகிறேன். ஆனால் இப்படி ஒன்று இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் இப்போ செஞ்சிட்ருக்கிறத விட எத்தனை மடங்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அத்தனை மடங்கு உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்கள் பணத்தையும் உங்கள் தொழிலையும் உங்களால் அதிகரிக்க முடியும். ஆமென். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். இப்படி ஒன்று இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கே ஒரு நேரம் தேவைப்படுத்து பாருங்கள். அப்புறம் அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எந்தெந்த விதத்துலலாம் உங்களுக்கு பலன் அளிக்கும், என்ன ஆவிக்குரிய அந்த நிலையிலிருந்து காரியங்களை பார்க்கிறது, அதெல்லாம் பேச போகிறோம். இந்த ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபோர்ட்டு ஒருத்தன் எவ்வளோ போட்டான், முழுவதும், ஆனாலும் ஒன்றுமே கிடைக்கல. என்ன நடந்துச்சு? சோர்வோட கடற்கரையில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அங்கே வார்த்தை வருகிறது, மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த வார்த்தை வருகிறது. அவர் வந்து அவன் போட்டை கொஞ்சம் கேட்குறாரு. அவன் போட்டில் நின்று என்ன பண்ணுறாரு, ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் பேதுருவும் என்ன பண்ணுறான், கேட்குறான். கேட்டுட்டு பிரசங்கம் முடிஞ்சிருச்சு.
அருட்செய்தி முடிந்தது, அருளுரை முடிந்தது. முடிஞ்ச உடனே காட் பிளஸ் யூ, சமாதானத்தோடு போய் வர கடவோம் அப்படின்னு அவர் அவனுக்கு வாழ்த்து சொல்லி கிளம்பியிருக்கலாம். ஆனால் அவர் கேட்குறாரு, அவனை பார்த்து பேசுகிறாரு. அங்கே பாருங்கள், அப்பொழுது கடற்கரையில் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அது போடுப்பா. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, வலைகளை. இங்கேயே எல்லாமே மாறுது. இவன் ஏற்கனவே கொண்டு போய் ஒரு வலை போட்டு ஒன்றுமே கிடைக்கலன்னு வந்திருக்கிறான். ஆனால் இவன்ட்டு அவர் யூஸ் பண்ணுற அந்த வெக்கபுலரியே பாருங்கள், அந்த வார்த்தையே பாருங்கள், மாத்துறாரு. வலை போட சொல்லலை, வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறார். வலைகளை போடுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், வலைகளை போடுங்கள். இப்போது நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாம் நல்லா இருக்கு பிரதர், நமக்கு லேசாகவே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை, நம்ம என்னத்தை பெருசாக போய் பண்ணுறது, ஒர்க் அவுட் ஆகலைல்ல, உங்களை தான் வலைகளை போட சொல்லுவார். உங்களை தான் வலைகளை போடுங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். ஏமேன். இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணாதான் அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒன்றுமே பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவலே கிடையாது. வேதவசனம் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, உட்படாதீங்க, அதை கடிந்து கொள்ளுங்கன்னு இருக்குது. உங்களை ஃப்ரூட்லெஸ்ஸாக மாற்றக்கூடிய எதுவும் ஸ்பிரிச்சுவல் கிடையாது. உண்மையான ஸ்பிரிச்சுவல் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், உங்கள் மனது, உங்கள் பொருளாதாரம் எல்லாத்துலேயும் உங்களை வாழ்ந்திருக்க வைக்கும். உங்கள் மூலம் கொஞ்சம் பேரை வாழ வைக்கும். அதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்குது. ஆமாம், அது என்னங்கிறத நான் பேச போகிறேன். அப்போ போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், இப்போவும் அவன் ஃபிசிக்கல் எஃபோர்ட் எடுக்க தான் செய்கிறான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அவனை கொண்டு போக சொல்கிறாரு. தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போவும் டீம் ஒர்க்கு தான், வலைகளை போட சொல்கிறார். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொல்கிறாரு. ஆனால் இவன் சோர்வில் அதை கவனிக்க மறந்துட்டான். ஒரு வலை தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதனால தான் அங்கே நெட் பிரேக்கிங், போட் சிங்கிங் அந்த மாதிரி ஒரு வேலை நடக்குது. வலை கிளியத்தக்கதாய், படகு அமிலத்தக்கதாய் நிறைய எடுத்துகிட்டு போனார் அவர். ஏன்னா இப்போ நீ பார்க்க போகிறது வேற லெவல் ஆஃப் ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூஸ், வேற லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பிரேக் த்ரூஸ், வேற லெவல் ஆஃப் திங்ஸை நீ பார்க்க போகிற. ஆமென். இது எப்படி நடக்குது? இது ஒன்றும் இல்லைங்க, சிருஷ்டியும் சிருஷ்டிகரும் இணைஞ்சா இந்த உலகத்தில் எல்லா வேலையும் எப்படி முடியும் என்கிற ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. தேவனும் மனிதனும் கூட்டாய் நின்றால் அவனுக்கு முன்னாடி அகிலமே அடிபணியும் என்கிற ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோம், 3 முறை சொல்லுவோம் அப்படின்னு தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் நினச்சிங்கன்னு எனக்கு தெரியல. நானும் அல்லையா சொல்கிற ஆள் தான், அந்நிய பாஷை பேசுகிற ஆள் தான். ஆனால் ஸ்பிரிச்சுவலுங்கிறது சும்மா கிடையாது. ராஜா மாதிரி இந்த பூமியில் உங்களை வாழ வைக்கிற ஒரு பலத்தை அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். சும்மா ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது. கிழிஞ்ச சட்டை போடுறதும் ஏதோ குனிஞ்சு இப்படி ஒரு மாதிரி உடம்பு கொஞ்சம் ஒரு நெளிச்சு காட்டுறதுக்கும் பேர் ஆவிக்குரியது கிடையாது. அது உங்களை நிமிர்ந்து வாழ வைக்கும். உங்கள் சூழ்நிலையை அது மாற்றும். உங்கள் தோல்வியை வெற்றியாக அது மாற்றும். உங்கள் வாழ்க்கையின் தரித்திரத்தை மாற்றும். எந்த இடத்துல தோத்தானோ, எந்த கடல்ல தோத்தானோ அதே கடல்ல அவனை வெற்றியோடு திரும்ப வர வச்சது. அதான் ரியல் ஸ்பிரிச்சுவல். சும்மா ஆவிக்குரியதுன்னு என்னத்தையே கேட்டிருக்கூடாது. நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு சொல்லுக்கிறோம். இந்த வெள்ளச்சட்டை போட்டிருந்தா ஆவிக்குரிய சபையா? கலரில் முக்கியம் இல்லை. வெள்ளை இப்போ காங்கிரஸ்காரங்களாம் வெள்ளை போட்டிருக்காங்க, கட்சிக்காரங்களாம். இப்போ அவங்களாம் அவங்க ஆவிக்குரியங்களா? அரசியல்வாதி தான் நீங்கள் ரொம்ப மோசங்கிறீங்க. அவன் பூரா வெள்ளச்சட்டை தான் போட்டிருக்கான். இப்போ என்ன சொல்கிறது? மீசை எடுக்கணுன்றது அதுதான் பரிசுத்தம். ஷாருக்கான், அமீர் கான், எந்த கானுக்கும் மீசை கிடையாது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? அவங்கெல்லாம் அப்படியே முழு நேர ஊழியத்துக்கு வந்து விட்டார்களோ? தம்பி, முழு நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு மீசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மீசையெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு இவங்க கொடுத்த டெஃபினேஷனே வேற எதையோ வச்சுட்டாங்க பாருங்க. அதுதான் அவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அது நல்ல ஆவிக்குரியது, ஸ்தோத்திரம் பாரு, அவர் தரித்திரத்தில் இருப்பார். ஏன்னா இவங்களுக்கு தெரியல ஆவிக்குரியதை எப்படி
மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் நாம் பெறுகிற ஒரு பலத்தை, ஒரு ஞானத்தை, ஒரு கிருபையை பயன்படுத்தி சரீர உலகங்களில் எப்படி சாதிப்பது என்பதை சொல்லித்தரவும் இல்லை. அதை இங்கே பயன்படுத்த முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ரெண்டையும் கோடு போட்டு பிரிச்சுட்டாங்க பாருங்க. உலகமும் அப்படி பிரிச்சிருக்கு, சபையும் பிரிச்சிருக்குது. எப்படி கோடு போட்டு பிரிச்சுட்டாங்க? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் வேணுமா, அருள் வேணுமா? சபை கேள்வி கேட்கு. இவன் பார்க்கான், இல்லைங்க எனக்கு அருள் தான் வேணும்னு தான் கொஞ்சம் பேர். சோறா, சொரணையா, சோறு தான். கொஞ்சம் பேர் இப்படி மாட்டாங்க. ரெண்டுமே எனக்கு ஒன்று. இப்படி கும்பல் இருக்கு. இப்படி இது யார் பிரிச்சா? நான் வாஸ்து காமிச்சேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. ஆசீர்வாதம்னா என்ன? அருள். எல்லாம் சொல்லுங்க. அருள், கிருபை, கடவுளின் உதவி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது இருந்துச்சுன்னா அது ஐஸ்வர்யத்தை தரும். என்னங்க, ஆவிக்குரிய கடவுளுடைய உதவிக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சம்மந்தம் இருக்கானா? சம்மந்தம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் இருக்கிறது, அவருடைய அருள் அங்கே இருக்கிறது. அங்கே நோக்கி போனோன்னா அருள் கிடைக்கும், இங்கே போனால் பொருள் கிடைக்கும். நம்ம அது ரெண்டையும் பிரித்து வச்சுருக்கிறோம். ஆனால் அவர் பிரிக்கலை. அவர் சொல்கிறார், என் அருள் உனக்கு பொருளை தரும். எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இன்னும் ரொம்ப அதில் பியூட்டிஃபுல்லானது என்ன தெரியுமா? அதில் வேதனையே இல்லைங்கிறார். ஆமென். இது எப்படிங்க? அதான் சொல்கிறேன் நான். இது உலகத்தில் பணக்காரர் வருதுங்க வேற. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த செல்ஃப் மேட் மில்லினியர், ஐ எம் டாக்கிங் அபவுட் த காட்ஸ் மேட் மில்லினியர். ஆமென். ஏதோ சுயத்தை பயன்படுத்தி மாம்ச பலத்தில் பெரியாள் ஆகிற விஷயத்தை பற்றி நான் பேசலை. செல்ஃப் மோட்டிவேஷனல் வகுப்பு இது கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் காட் மேட் மில்லினியர். கடவுளின் உதவி, அவரை பற்றிய அறிவு, அவரோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் என்றால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நபராக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக, மிகப்பெரிய தொழில் அதிபராக, பண உலகத்தை ஆளுபவர்களாக தேவன் உங்களை உண்டாக்க வல்லவர். ஆமென். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த தெய்வீக தொடர்பை சரீர உலகத்தில் எப்படி பயன்படுத்துவது, அல்லது இந்த தெய்வீக தொடர்பு சரீர உலகத்தில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, இதெல்லாம் பார்க்கலாம். ஒன்று தான், அதுக்கு முன்னாடி அவன் பிடிக்காத மீனை பிடிச்சான். ஆமென். வலையை போடுறான். வேதவசனம் சொல்லுது, வலைகள் கிளியத்தக்கதாய். எல்லாம் சொல்லுங்கள். கிளியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நான் கேட்குறேன், அதுக்கு முன்னாடி அந்த மீன் எங்கே இருந்துச்சு? அவன் முழுவதும் பிரயாசப்பட்டானே, அப்போ அந்த மீன் எங்கே இருந்துச்சு? அதே கடலில் தான் இருந்தது. அதே கடலில் தான் இருந்தது. ஆனால் இப்போ வலையை போட்டால் அதுக்குள்ளே என்ன வருது? மீன் வருது. நான் சொல்கிறேன், உழைப்பை போட்டிருக்கிறோம், அது ஒரு லெவலில் வேலை செய்யுது, இன்னொரு லெவலில் வேலை செய்யவே மாட்டுக்கு. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறோம், அது ஒரு லெவலுக்கு வேலை செய்து இன்னொரு லெவலுக்கு வேலை செய்ய மாட்டுக்கு. ஆனால் இப்போ இன்னொரு ரெல்மில் இருந்து இவன் ஆப்ரேட் ஆகிறான், இன்னொரு ரெல்மில் இருந்து இவன் வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால தான் நமது போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. Our weapons is not carnal. It's not carnal. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. ஏன்னா நீங்கள் வெறும் மாம்சம் கிடையாது. You are not just physical, you are not just mind, you are a spirit being. நீங்கள் ஆவியின் மனிதர்கள், நீங்கள் கடவுளை போல படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது விளங்குச்சுன்னா இது வரைக்கும் ஒருவேளை இப்போ இந்த ரெண்டு உலகத்திலையும் பலன் இல்லைன்னு நான் சொல்ல வரல. சரீரத்தை பயன்படுத்தி ஒரு பலனை பார்க்கலாம், புத்திசாலித்தனத்தில் ஒரு பலனை பார்க்கலாம். ஆனால் ஆவியின் வழியிலே பார்ப்பது இது எதுக்குமே ஈடாகாது. சைக்கிளில் போகலாம், ஸ்கூட்டரில் போகலாம், ஆனால் ஜெட்டில் போகிறதுங்கிறது வேற. அந்த லெவலில் உங்களுடைய பொருளாதாரத்தை தேவன் பெருக வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அது என்னங்கிறத கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். இப்போ அவன் போட்டால் திரளான மீனை பிடிக்கிறான். எல்லாம் சொல்லுங்கள், திரள். ஆமென். அவன் ஒன்றும் அகப்படவில்லைன்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்? திரளான மீன்களை பிடித்ததுனால அவன் பாருங்க, வரிசையாக மட்டும் போடுங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு. டீமாக சந்தோஷப்படுறாங்க.
டீமா தோத்து போனாங்கல்ல, டீமா சோகமா இருந்தாங்கல்ல, இப்போ சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குழுவாக டீமா அவங்க பண்ணுறாங்க. அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாச்சு. நான் இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்கிறேன். குழுவாய் சில காரியங்களை முயற்சித்து தோற்று போயிருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், மறுபடியும் குழுவாய் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க போகிறீர்கள். ஒரு குழுவாக பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். அவன் ஒரு மீனவன் தான், ஆனால் வாழ்நாளில் அவன் அப்படிப்பட்ட ஒரு கேட்சை பார்த்ததே கிடையாது. நான் சொல்கிறேமா, கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய தொடுதலும் உங்கள் வாழ்க்கையில் என்டர் ஆகும்போது என்ன நடக்கும்னா, வாழ்நாளில் பார்க்காத ஒரு வெற்றியை, வாழ்நாளில் பார்க்காத ஒரு பண பெருக்கத்தை, வாழ்நாளில் பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வைப்பார். ஆமென். பிரமிப்பு எப்போ வரும்? அது வரைக்கும் பார்க்காத ஒன்றை பார்த்தா தான் வரும். இப்போ முதல்ல அவன் பார்க்குறான் திரளான மீன்கள். அவன் ஒரு மீனவன் தானே. அவனுக்கு அவன் வழக்கமான ஒன்றை பார்த்தானா அவ்வளோ ஆச்சரியம் வந்திருக்காதுப்பா. இன்னைக்கு ஏதோ கிடச்சிருக்கு, சரி அந்த சாமியார் ஏதோ ஆசீர்வச்சனாலும் வந்திருக்கு போல. அவனை பிரமிப்பாக்கி வச்சு அப்படியே அவன் ஸ்தம்பிச்சிட்டான். என்ன நடக்குது? அவன் படகுல அதை வைக்க முடியல. அவங்க செய்கையெல்லாம் காட்டி பக்கத்து கடைக்காரனை கூப்பிடுறான். எப்போ ஆர்டரை என்னால் எடுத்து முடியல, தயவு செய்து நீனும் கொஞ்சம் வாங்கிக்கோ அப்படிங்கிறான். வழக்கமாக உலகத்தில் பக்கத்து போட்டோ இல்லை பக்கத்து கடைக்காரனோ இல்லை இன்னொரு ஒரே தொழில் செய்கிற இன்னொருவரோ போட்டியாளர் தான். ஆனால் கிங்டம் ஒர்க் ஆச்சுன்னா போட்டியாளர்லாம் நீங்கள் உங்களுக்கு வேற மாதிரி ஆயிடுவாங்க. அதுதான் இந்த கிங்டம் வே ஆஃப் பிஸ்னஸ். ராஜ்யத்தின் வழியில் பண்ணுறதுங்கிறது வேறங்க. அதுதான் என்னங்கிறது பேச போகிறோம். இந்த கிங்டம் வே ஆஃப் பிஸ்னஸ். தேவன் வச்சிருக்கிற டூல் என்ன, அதை என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று, இந்த நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு பெருசாக இல்லைன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு உயர்ந்த வழி ஒன்று இருக்கிறது. த ஹையர் வே. எல்லாம் சொல்லுங்கள், த ஹையர் வே. ஆமென். இது வரைக்கும் ஒரு தளத்தில் பண்ணிட்டு இருந்தீங்க, இனிமேல் ஒரு மேலான ஒரு தளத்தில் பண்ண போகிறீங்க. இந்த தளத்தில் சம்டைம்ஸ் வெற்றி கிடைக்குது, கிடைக்காம போகுது. இன்னொரு தளத்தில் கிடைக்குது, கிடைக்காம போகுது. ஆனால் இந்த தளம் அப்படி கிடையாது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். 100% சக்ஸஸ் கேரண்டிங்க. அந்த விதத்தில் தொழில் செய்கிறதா ஆவியின் வழியில் செய்கிற காரியமாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ தேவன் நல்லவர். ஆமென். ஸோ இந்த செஷனில் இந்த ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஏதோ ஃபிசிக்கலாக இல்லை புத்திசாலித்தனத்தில் அப்படி ஒன்று பண்ணியிருந்தோன்னா, ஆவியின் வழியில் செய்வதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இன்னொரு வேகத்தில் உங்கள் தொழில் போக போகிறது. இன்னொரு வேகத்தில் பொருளாதாரத்தை நீங்கள் கவர போகிறீங்க. அது அங்கே தான் இருந்தது அந்த மீன். ஆனால் இவன் வலைக்குள்ளே வந்துச்சு. அந்த பிஸ்னஸ், அந்த பணம், அந்த லேண்ட், அந்த கோல்டு, அந்த மெட்டீரியல் அங்கே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, உங்கள்கிட்ட வரவே இல்லை. ஆனால் இனி அது உங்கள் வலைக்குள் எப்படி வரும் என்கிற ரகசியம் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் வலைக்குள் எப்படி அது வரும் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஸோ இதுக்கு உங்கள் மனசை நீங்கள் திறந்தீங்கன்னா போதும். ஆண்டவரே, உங்கள் வழியில் நான் காரியத்தை செய்ய ஆசைப்படுறேன், என் கூட உங்கள் கூட நான் இணைஞ்சிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். என்னுடைய ஃபிசிக்கலான இதெல்லாம் நான் தூக்கி கொஞ்சம் வச்சுட்டு, ஆமாம் கொஞ்சம் அறிவு இருக்குது, ஆனால் இப்போ ஏன் இருக்குன்னே தெரில, என்னையே ஏமாற்றி போட்டாங்க, கொஞ்சம் உழைப்பு இருக்குது, ஆனால் இப்போ பிழைப்புக்கே வழி இல்லை, வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஐ நீட் யுவர் ஹெல்ப். சொல்லட்டுமா? தாழ்மைன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு கடவுள் தேவைன்னு நினச்சிட்டிங்கன்னா தாழ்மை வந்துடுச்சு. சிம்பிள். முக்கால்வாசி அந்தர்பல்ட்டி அடித்து விழுந்தது நிறைய பேர் என்னென்னா, அவரை சார்ந்து கொண்டு ஒரு காரியத்தை பண்ணாமல் வேறு யாரையோ மையமாக வச்சது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஒன்று செல்ஃபாக இருக்கும், இல்லை வேறு யாரையாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ஷிஃப்ட்டை நம்ம பண்ணிடலாம். த காட் சென்டர் பிஸ்னஸ். ஆமென். தேவனை மையமாய் கொண்ட ஒரு சிந்தனையில் சொல்லற போகிறோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பேச போகிறோம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பு தாப்புனே, இந்த ஃபஸ்ட்டு செஷனுக்காக நன்றி. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு தெரியல, இது எத்தனையோ விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் இப்படி பேசும்படி நாவிலும் இருதயத்திலும் இப்படி சில இதை நீங்கள் கொடுப்பீங்கன்னா நான் நம்புகிறேன், இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தேவை நான் நம்புகிறேன். ஏன்னா நீர் இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லுகிற ஒரு தேவன்.
உம்முடைய ஆவியை நம்புகிறேன், உம்முடைய அழைப்பையும் கிருபை வரங்களையும் நான் நம்புகிறேன் சுவாமி. இந்த மாலையில் இன்னொரு மேலான வழியிலே காரியங்களை செய்ய தங்களை அர்ப்பணித்து கொள்ளட்டும், தங்கள் இருதயத்தை திறக்கட்டும். தேவன் தாமே உயர்ந்த வழிகளையும் மேலான பாதைகளையும் எங்களுக்கு போதிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். மனித ஆலோசனைகளை அல்ல, வழிநடத்தல்களை அல்ல, தேவ ஆவியானவர் இந்த மாலையில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் அதை நாங்கள் பார்க்குறோம். பெருசாக நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை இன்னும் நீங்கள் திறக்க போகிறீங்க. மீன் செதில்கள் போல் சவுல் கண்ணில் இருந்து விழுந்த மாதிரி சில காரியத்தை சரியாக பார்க்காதபடி எங்களுக்குள்ளே சொருவி கொண்டிருக்கிற சில செதில்கள் எல்லாம் அப்படியே கீழே விழட்டும். ஒரு பிரகாசத்தை அவங்க பார்க்கட்டும். பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்களை அவங்க பார்க்கட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.